வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா? வழக்கமாக பண்ணுற சீடை, முறுக்கு, அவில் பாயசம், பால் பாயசம் எல்லாமே பண்ணலாம். கூட இந்த ஸ்வீட் ஒன்று ட்ரை பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம 7 கப் கேக்கை 6 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். கடலை மாவு ஓரளவு, ஏதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அளவுக்கு நம்ம தூள் பண்ணின முந்திரி பருப்பு, 1 கப் கொதிக்க வச்ச பால், அப்புறம் 1 கப் நெய், துருவன தேங்காய் 1 கப், ஏலக்காய் தூள் பண்ணது 1 டீஸ்பூன், சர்க்கரை 2 மடங்கு, அது நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ 2 மடங்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ. அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மிதமான தீயில வறுத்துக்கோங்க. செவக்க எல்லாம் வறுக்க வேண்டாம், லேசாக வாசனை வர வரைக்கும் கட்டி இல்லாமல் அப்படி வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம 1 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அரை பாகம் நீங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி அரை பாகத்தை வச்சுருங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை லேசாக வறுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், நிறம் மாறிடும். இந்த வாசனை லேசாக வரும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நெய்யை ஊற்றி கொஞ்சம் கட்டி இல்லாமல் கிளறிட்டு மறுபடியும் மிதமான தீயில் வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்கள் கலந்து விட்டுக்கணும். முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு கைவிடாமல் கிளறுங்க. அடுத்தது நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பை, அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னா பாதாம் பருப்பு கூட நீங்கள் தொலியோடையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்போ பாதாமையோ தூள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிக்சியை ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது, சூடாகிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி எல்லாமே ஒட்டிக்கும். அடுத்தது சர்க்கரை 2 மடங்கு நம்ம எடுத்துக்கிறோம். நான் இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் இங்கே ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அது ஸ்வீட் கொஞ்சம் மீதி வேறு சுகரோட, ஒயிட் சுகரோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 1க்கு 2 பங்குன்னும் போது நான் இதை கொஞ்சம் கூட ஒரு 1/4 பாகம் எடுத்திருக்கேன். இப்போ அதெல்லாம் கலந்த உடனே நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் இல்லையா 1 கப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றுன்னா சேர்க்கும்போது நீங்கள் கட்டி இல்லாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கிளறிக்கிட்டே ஒரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காவை அடுத்தது சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு கூட அடுப்பில் வச்சு பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது லேசாக சூடாகிட்டே இருக்கும்போது நம்ம ஒன்றுன்னா சேர்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப நேரமாக ஆன மாதிரி தெரியாது. சீக்கிரம் நம்மளுடைய 7 கப் பதம் வந்துடும். நீங்கள் இந்த சர்க்கரைக்கு பாகு வைக்கணும்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸி. எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துகிட்டு ஒன்றா போட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப டேஸ்டியாக இது ஒரு ஸ்வீட், ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. பாருங்கள், ஒரு இன்க்ரீடியன்ஸாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோமா. 6 இன்க்ரீடியன்ஸ். ஏன்னா 7 கப் சொல்கிறோன்னா 2 மடங்கு சர்க்கரை போடும்போது அது 7 கப் ஆகிடுது. உங்களுக்கு இனிமேல் நான் வீடியோ பண்ணும்போது ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் நம்ம எப்போவுமே சப்பாத்தி பண்ணும்போது கொஞ்சம் கடகடன்னு வர சான்சஸ் இருக்குது. சுடுதண்ணி ஊற்றி பிணையலாம், பால் ஊற்றி பிணையலாம்லாம் இருக்கும் இல்லையா. இப்போது நம்ம இளநீர் இல்லைன்னா தேங்காய் உடைச்ச நீர் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் சப்பாத்தி ரொம்ப மிருதுவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த டிப்ஸை. ஒரு வீடியோக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இல்லைன்னா வீடியோவை மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் அப்படியே லேசாக கிளறிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டி தட்டக்கூடாது, கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். அப்படியே சுருண்டு வருது அல்வா மாதிரி. அப்போ நீங்கள் மீதி இருக்கிற நெய்யும் இப்போ தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டோம். இனிமேட்டு அந்த கொஞ்சம் எல்லா இடத்துலேருந்தும் அப்படியே சுருண்டு வர வரைக்கும் அந்த வானலில் ஒட்டாமல் நம்மளுக்கு அப்படியே அல்வா பதத்துக்கு சுருண்டு வரும் இல்லையா,
அவ்வளோதான். அதுக்கு தான் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னையே நீங்கள் நம்ம எந்த தட்டில் வந்து இதை நம்ம ஊற்றி நம்ம பீசஸ் போட போகிறோமோ அதில் நெய் தடவி ரெடியாக வச்சிடணும். நான் இப்போ இந்த பேனில் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 5 to 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஆறட்டும். ஆறும்போது உங்களுக்கு நல்ல பீசஸ் வரும். நீங்கள் டைமண்டாவோ ஸ்கொயராகவோ எப்படி உங்களுக்கு பீசஸ் வேணுமோ அப்படி நீங்கள் பீசஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாருங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்களா, டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டு. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப மிருதுவாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அது மேலே வேணும்னா நட்ஸ் எல்லாம் இன்னும் கூட தூவி விட்டுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம 2 பங்கு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா தான் சுகர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 7 கப் கேக்ஸு பண்ணுறதுக்கும் ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். Thank you.